மொசக்குட்டி தேடி வந்த கோபாலா எங்க காட்டுக்குள்ள இருக்கு கோபாலா. அந்த பாட்டுல நல்லா இருக்குல்ல. நாங்க தண்ணி விட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலா எங்க ஊர்ல தண்ணியே இல்ல. எங்க எல்லாரும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னங்கன்னா நம்ம நினைக்கிற ரீல்ஸ் எல்லாம் அந்த ஒரு இன்னைக்கு நினைக்கிறோம்னா அந்த ஒரு நாள் அந்த ரீல்ஸ் நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். அது ஏன் நடக்குதுனால தெரியாதுல்ல. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து நினைப்போம் மழை வரட்டுன்னு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியால சுத்தமா தண்ணி இல்லை. தண்ணி இன்னைக்கு வாங்கி நாங்க எங்க செடிக்கு விட்டுருக்கோம். அப்படி விடும்போதுதான் இந்த முயல் குட்டி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. தண்ணி போச்சுங்களா, அப்ப ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு குதிச்சு வந்துச்சு. அப்ப அம்மா கூப்பிட்டு இன்னும் குதிச்சு வருது, எலிக்குட்டியா முயல் குட்டியான்னு தெரியல அப்படின்னுச்சு. அவ போய் பார்த்தாங்கன்னா இந்த முயல் குட்டி தான் இருந்துச்சு. பாக்குறக்கு அழகா இருந்துச்சு. அது மூக்கு பாருங்க எப்படி அந்த குழவி டிக்கி ஆட்டுன்னு தெரியுங்களா, அந்த வாரம் படுது. பாவமா இருந்துச்சு. எங்க அம்மா சமைச்சு சாப்பிட்டுலாமா அப்படின்னுச்சு. அது பார்த்தா சமைக்கிற மாதிரியாப்பா இருக்குது அப்படின்னு அது கம்முன்னு விட்டுட்டே வந்துட்டேன். அங்க நிறைய முயல் இருக்கு. அது இப்போ மழை இல்லை, அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. காட்டுக்குள்ள போய் எங்க சுத்தி பார்த்தாலுமே அந்த முயல் ஆய் போய் அந்த முயலோட குலுக்கு எல்லாமே அங்கங்க கிடக்கும். சரின்ட்டு அதை பார்த்துட்டு எங்க அம்மா வேற இப்படியே தூக்குவாங்க, கழுத்தை பிடிச்சி தூக்குனா அது அதோட விரல் வச்சு எனக்கு புரண்டி தள்ளிட்டு போயிருக்கும். அழுங்காம அப்படியே காதை பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்ப நீவி பார்க்கலான்னு தான் நீவி பார்த்தேன். அது ஒரே ஓட்டத்துல ஓடிடுச்சு. என்ன பண்றது. இன்னைக்கு அந்த ஒரு டேங்க் தண்ணி மட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா இந்த செடிகளையாவது காப்பாத்திக்கலாம். பூ வர டைமும் ஆச்சு. பூ வர டைம் மீறியே போயாச்சு. 1 மாசத்துக்கு மேலேயே ஆச்சு. சரி இதுக்கு மட்டும் தண்ணி விடலாம், பூ வர டைமும் ஆச்சுன்னு சொல்லி ஒரே ஒரு டேங்க் இப்ப இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அந்த ஒரு டேங்க் எவ்வளவு லிட்டரு, 5000 லிட்டர் என்னமோ சொன்னாங்க. அது எவ்வளோன்னு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா 1200 ரூபா அந்த டேங்க் மட்டுமே. அதே ஒரு 50 செடி வச்சிருக்கோம். அந்த 50 செடி அளவுக்கு மட்டும் பாயிட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். அவசர அவசரமா சொன்னாங்க. நான் புளியம்பட்டிலேருந்து கிளம்பி போய் அங்கே ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அப்புறம் அவங்க வந்தாங்க. கரெக்டாக வந்துட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் தண்ணி விட்டுட்டு இந்த முயலெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரிதான் நான் சொன்னது. எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கோங்க மழை வேணும்னு சொல்லி. யாராருக்குள்ள மழை இல்லைன்னு ஒரு கமெண்ட் பண்ண